இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் லூக்கா 18ஆம் அதிகாரம் 39வது வசனம். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அப்போ இதில் ஒரு 3 பேருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ஒன்று இயேசு கிறிஸ்து, ஒன்று கொண்டு வரும்படியாக ஏற்படுத்தின ஆள், இன்னொன்று கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதர். அப்போ இந்த 3 கேரக்டர் அதில் இருக்குது. அப்போ இதில் பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த வசனத்தை பேசுகிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து ஒருவரை அவரிடத்தில் கொண்டு வரும்படியாக சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில். அப்போ அவர் யாருமே இயேசு கிறிஸ்து யாரையும் புறம்பே தள்ளாதவர். நம்ம அநேக கஷ்டத்தின் மத்தியிலும் துக்கத்தின் மத்தியிலும் என்ன பாடல இருக்கிறோம்னுள்ளது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த நாட்களில் இயேசுகிட்ட ஒருவன் வந்தால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு, விடுதலை உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் அவனுக்கு ஒரு பாவத்திலிருந்து ஒரு மீட்பு, கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள்லேருந்து ஒரு மாற்றம், உலக ரீதியாக ஒரு மாற்றம், அவனுடைய பேச்சில் ஒரு மாற்றம், அவனுடைய செயல்களில் ஒரு மாற்றம். இதற்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது என்னன்னா இயேசுகிட்ட ஒருவன் வர வேண்டும். அப்போ இயேசுகிட்ட ஒருவன் வந்தால் அவனுடைய வாழ்க்கை மாறுவது அவனுக்கு கண்ணாட பார்க்க முடியும், அவனுக்கு கண்ணால் ருசிக்க முடியும். அப்போ இன்னைக்கு இப்படி ஒருவன் மாறினா அவனை குறித்துள்ள ஒரு சின்ன ஒரு கான்செப்டை தான் இன்னைக்குள்ள மெசேஜில் பேசலான் இருக்கிறேன். அப்போ அதில் நீங்கள் பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எதனால் அவனை கிட்ட கூப்பிட்டாரு, கிட்ட கூப்பிட்றதுக்கு காரணமாக இருந்தது என்ன, கிட்ட வந்தப்பறம் அவனோட வாழ்க்கை எப்படி மாறினது, எதில் அவன் மாற்றம் பெற்றான். அப்போ இது இயேசு கிறிஸ்து ஏதோ அற்புதத்தை கை நீட்டி செய்ததோ ஒரு இடத்துல இருந்துட்டு செய்ததோ இல்லை. அவனோடு பேசி அவனோட ஒரு பந்தத்தை உருவாக்கி அதுக்கு பிற்பாடு தான் என்னன்னா அவனுக்கு ஒரு கேரக்டரையா அல்லது அவனுக்குள்ள நோயை மாற்றுறாரு, அல்லது அவனுக்குள்ள குறைபாடுகளை மாற்றுறாரு. அப்போ நம்ம என்னைக்கே புரியணும், இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுகிற தேவன் எல்லா தேவர்களை போல அல்ல, அவர் ஒருவரே தேவன். அவர் நம்மகிட்ட பேசுகிறவர், நம்ம கூட இருக்க விருப்பப்படுகிறவர். ஏதோ நம்ம கூப்பிட்ட உடனே ஒரு எண்டில் இருந்துட்டு பரலோகத்தில் இருந்துட்டு அவனுக்கு விடுதலை கொடு, அந்த மாதிரி உள்ள தேவனே கிடையாது. அவர் நம்மகிட்ட பேசி நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து நம்ம கூட ஒரு லிங்க் அல்ல, நம்ம கூட அவருக்கு ஒரு பிரிட்ஜை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் அவர் போகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா லைஃப் லாங் அவர் நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் அவர் இந்த உலகத்தில் இறங்கி மனுஷனோட மனுஷனாக கலந்து மனுஷனோட மனுஷனுக்குள்ள பாரங்கள் கஷ்டங்கள் அறிந்து அந்த பிரயாசத்தையும் ஏற்படுத்தி அவருக்கு உள்ளாடி அவர் அந்த வழிகளையும் சகித்து நமக்காக வேண்டி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிர் தழுந்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இன்னும் நம்மளை எப்படி என்ன சொல்ல போனால் எப்படியாவது நீயும் நானும் சேர்ந்திருக்கணும். இந்த பைபிள் மொத்தமாகவே நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் கொடுத்துருக்கிறார். எப்படியாவது நீ என்ன பண்ணு, என் கூட நித்தியத்தில் என்ன கூட வந்துடணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அவர் எல்லாமே செய்து முடிச்சாச்சு. இருந்தாலும் என்ன சொல்கிறாரு, இனியும் நான் செய்கிறதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அப்போ இந்த ஒரு வார்த்தையில் தான் என்ன ஆகுது, இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னான். அப்போ நிற்கணும்னா இந்த வசனத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 38 37 நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன், இயேசுவே தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவன் அதட்டினார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒரு வாட்டி கூப்பிட்டுருக்கான். அது என்ன சொல்லி கூப்பிட்டுருக்கான், இயேசு அந்த இடத்துல போகிறான்னு அறிந்த மாத்திரத்தில் இதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன குறை இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 பின்பு அவர் எரியோவுக்கு சமீபமாக வந்தபோது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டான். அவன்
குருடனாக இருக்கிறான். இல்லை அவன் எப்படி குருடனா அதெல்லாம் அதில் போட்டுட்டு இல்லை, குருடனாக இருக்கிறான். வழி அருகே இருந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். அவன் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தை அவன் ரொட்டீன் ஒர்க்கில் அவன் போயிட்டு இருக்கிறான். இன்னும் நம்மளும் என்ன சொல்கிறோம்னா, நம்மளும் நமக்கு தேவையான ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கோம். அவன் அவனுக்கு தேவையான ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கான். என்ன அவனுக்கு குறைச்சல்னா, அவன் கண்ணு தெரியாது, இன்னொரு ஆளுக்கு சப்போர்ட்டில் தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தை கேட்டு வாங்கி சாப்பிடுக்கிற ஒரு சரீரம் உள்ளவன், ஒரு வாழ்க்கையை பெற்றவன். அவனுக்கு இருதயம் எல்லாம் பயங்கரமாக சோர்வடைஞ்சு நல்லா இருந்தவனாக இருக்குல்ல, அல்ல மோசமாக இருக்குது, எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஃபுட்டுக்கு வேண்டி ஒரு ஆள்கிட்ட காலில் விழுந்து சவுண்டு போட்டு எனக்கு ஃபுட்டு கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு அவனுடைய தன்மானம் மானம் இன்னும் சொல்ல போனால் எப்படியாவது ஜீவிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாப்பில் இருக்கிற ஒருத்தன். அன்னைக்கார் அவனுக்கு பார்வை இல்லை, அன்னைக்கு அவனை பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு லைஃப்பில் தான் யார் போகிறாருன்னு அவங்க கேட்டப்போ இயேசு கிறிஸ்துன்னு சொன்னப்போ அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை தாவீதின் குமாரனு. இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு உள்ள அறிந்திருந்தான், நியாயப்பிரமாணத்தை படித்து தெரிந்து வைத்திருந்தான். அப்படி இருந்தவன் அவன் என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும்னு சொல்கிறான். எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லலை, ஒரு விஷயம் என்னை பார்க்குற நேரம் இறங்கிடுங்க. இன்னும் ஆழமாக சொல்ல போனால் நீர் இறக்கம் உள்ளவர்னு உள்ளது அவனுக்கு தெரியும். தேவனை மறைமுகமாக அவன் என்ன பண்ணுறான், புகழ்ந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான், இறக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், நீங்கள் எல்லாத்தையும் செய்ய உங்களுக்கு முடியும், என்னையும் ஒருக்கா நீங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, ஒரு விஷயம் இன்னும் இறங்கிடுங்க, நான் இன்றைக்கி உங்களை அறிந்து கொண்டேன், அதனால் எனக்கு ஒரு இறக்கத்தை கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்போ அறிந்து கொண்ட நாளில் இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில் அவங்க லைஃப்பை உள்ளே கிராஸ் பண்ணி போகிறாருன்னு அறிஞ்சப்போ தேவனை ஒரு விஷயம் எனக்கு இறக்கம் கொடுங்க, எனக்கு வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொன்னான். நம்ம வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து நீங்கள் அறிகிற அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவரை விட்டுறாதீங்க. இயேசு கிறிஸ்து இப்போ நிறைய சேனலில் அறிஞ்சிருக்கிறோம், மீடியாவில் அறிஞ்சிருக்கிறோம், அநேக காரியத்தில் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு தேவன், நமக்காக மரித்த தேவன், அவரால் எல்லாம் செய்ய முடியும் இல்லை நீங்கள் அறிந்து கொண்டு தான் இருக்கிறீங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவரோடு பேசும்படியாக என்ன போடுங்க, அவரோட பேசுங்க. அது உரத்த சத்தமாக என்ன பண்ணுறான், சவுண்டு போட்டான், தேவனே எனக்கு ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பை மாற்றும்படியாக இறங்குங்க, உங்களுக்கு இருதயத்தை அவருக்கு உள்ளாடி ஊற்றுங்க. அதுக்கு என்ன தடையாக இருந்தது, நெக்ஸ்ட் வருஷம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, முன்னடப்பார்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தடை பண்ணாங்களே. இயேசு கிறிஸ்து பேக்கில் வர்றாரு, முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு பார்த்து என்ன சொல்கிறாங்க, சவுண்டு போடாமல் அவர் வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ என்னென்னா இயேசு கிறிஸ்து அறிந்தவர்களே இயேசு கிறிஸ்து கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொண்ட வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறத விட வசனத்தை படித்து அறிந்து வைத்திருக்கிறப்போ மேய்சை யாருன்னு உள்ள வெளிப்பாடு நமக்கு வரும். அப்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ளலாம். அப்போ இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், அவர்கிட்ட ஓப்பா பேச பழகி கொள்ளலாம். அப்போ இப்படி எக்ஸ்ட்ரா சவுண்ட் அவன் போட்ட உடனே தான் என்ன பண்ணுறது, அவர் நின்றுட்டு சொல்கிறாரு அவனை கூப்பிட்டு வாருங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் என்னடா அவங்கள தடை பண்ணுறதுக்கு, அவன் தேவைக்கு அவன் என்ன கூப்பிடுறான், உங்களை கூப்பிடல, என்ன தான் கூப்பிடுறான். அப்போ இயேசு கிறிஸ்துவ ஒரு ஆள் கூப்பிட்டா நமக்கு யார் தடையாக இருந்தாங்களோ அந்த தடைகளை மாற்றி இயேசு கிறிஸ்துவ கிட்ட கொண்டு வர்றதுக்கு அவரே வழி வைப்பார். எங்கே நம்ம ஏமாந்தோமோ, எங்கே சூழ்நிலைக்கு மாறினதோ, எங்கே நம்மளோட வாழ்க்கையை துரைத்தோமோ, எப்படி நம்ம வாழ்க்கை என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா அந்த சிச்சுவேஷனில் இருந்தே அவர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். எதனால் அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் லாக் ஆனீங்களோ அந்த சிச்சுவேஷனில் ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்து அவர் வெளியே கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாருன்னா அவரை கிட்ட கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த குருடனுக்கு பார்வையை கொடுக்குற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசி நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குற தேவன் தான் நம்ம சைடில் இருக்கிறார். இன்னும் இதில் ஆழமாக சொல்ல போனீங்கன்னா 39:40 அவன் கிட்டே வந்தபோது அவனை நோக்கி, அப்போ அவன் கிட்ட வர்றான், அவர் வந்தபோது அவனை நோக்கி, அவருக்கு தெரியாது, அவனுக்கு பார்வை அடையாதான் தேவைக்கு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறான். கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய எந்திருக்கிறேன் என்று கேட்டால் அதுக்கு ஆண்டவரை நான் பார்வை அடைய வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா அவர் கேட்குறதுக்கும் காரணம் உண்டு. அது ஒரு பெரிய வியாக்கியானம், அதை எனக்கு சொல்ல முடியாது.
கேட்கறதுக்கும் இவன் பதில் சொல்வதற்கும் காரணம் உண்டு. அப்போ கேட்ட மாதிரி பார்வை அடைய வேண்டும் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுறாரு, பார்வை அடைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. உன் விசுவாசம் இயேசுவை நோக்கி நீ பார்வை அடைய, உன் விசுவாசம் உன்னை ரசித்தது. உன் விசுவாசம் உன்னை ரசித்தது அதனால பார்வை அடையாக்கான்னு போடல, நீ பார்வை அட, அது மிராக்கிள், அவர் செய்கிற மிராக்கிள். ஆனால் ரட்சிப்புன்னு சொல்கிறது நீ என்னை விசுவாசிச்சபடியா. விசுவாசம் என்னன்னா, நான் தான் தாவீதின் குமாரன் நீ வசனத்தின்படியா விசுவாசிச்ச பார்த்தியா, நான் தான் மேசியான்னு உள்ளதை நீ விசுவாசிக்க பார்த்தியா. இந்த ஒரு விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்ட ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாம் அவரை இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் விசுவாசிக்கணும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் அவரது விசுவாசிக்கணும், நித்தியத்தில் என்னோடு இருக்க போகிறவர் அவரது விசுவாசிக்கணும், என்ன அங்கே ஒன்று சேர்க்கிறவரும் அவரை தான் விசுவாசிக்கணும், அவர் பரிசுத்தர் அப்போ ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் சிம்பிளான தாவீதின் குமாரன். இப்போ தாவீதின் குமாரன் சொல்லும் அந்த வம்சத்தில் வருகிறவர் தான் மேசியான்னு உள்ளது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த நாட்களில் நாமும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவன் மெய்யான மேசியா, இயேசு கிறிஸ்துவால் தான் பாவத்திற்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படி ஒரு விசுவாசத்தை தான் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு விசுவாசம் எப்போ உங்களுக்கு உள்ளாடி வருதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாறுவதற்கு தேவன் இருந்து உதவி செய்ய வல்லவராக. இந்த விசுவாசம் இருந்தனால தான் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டான். இந்த விசுவாசம் தான் இயேசு கிறிஸ்துவ அவனை கிட்டாடி கொண்ட கிருபை செய்தது. இந்த விசுவாசம் தான் அவனோட பார்வை அடைகிறதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். என்னைக்கு உங்கள் பார்வை மாறுகிறதோ, என்னைக்கு பார்வை அடைகிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தில் போயிடுவீங்க. இந்த நாட்களில் உங்களை விசுவாசம் அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் போல இருக்கா, அந்த பார்வை அடைகிற நேரம் உங்கள் விசுவாசம் வெளியில் வரும். அது காரணம் என்ன, பார்வை அடையணும்னா இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாடிவாங்க. இயேசு கிறிஸ்து சத்தத்தை கேட்டு அவர் எங்கே இருக்கிறாரு, அவருக்கு கேரக்டர் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கொள்ளும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 இடத்தை நீங்கள் படித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உண்மையான கேரக்டர் அதில் தான் பார்க்க முடியும். நான் சொல்லுகிறனால இல்லை, இன்னொரு பிரசங்கம் பண்ணுறதுனால இல்லை. இந்த 4 அதிகாரத்தை நீங்கள் படிக்கிறதுனா இயேசு கிறிஸ்து உள்ளாடி வந்துடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக விசுவாசத்தில் பெருகிடுவீங்க. இன்னும் சொல்ல போனால் சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து எடுத்துடுவீங்க. நீங்கள் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 இடத்தை நீங்கள் படிக்கிறதா இருந்துச்சுன்னா அனுதினமும் படிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் செய்வார். குருடாக இருக்கிற எல்லா அனுபவம் மாறும். இன்னொரு நாள் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற அனுபவம் வேண்டாம். வழி அறிக்கை உட்கார்ந்துருக்க தேவை கிடையாது. சொசைட்டி மத்தியில் நல்ல உயர்ந்த இடத்துல வாழலாம். தேவன் சகலத்தையும் உங்களுக்கு சாதகமாக தேவன் உங்களை மாற்றுவாராக. ஆமென்.